சில பெண்களுக்கு வந்து ராகு அம்சம் உள்ள பெண்கள் அப்படின்னு சொல்லுவீங்க இல்லையா? அது யார் யாரெல்லாம்? அதாவது நாகக்கன்னி யோகம் சொல்லுவாங்க. ஒரு பொண்ணு வயசுக்கு வரும்போது வரக்கூடிய திதிய வச்சு, கிரக சேர்க்கைய வச்சு சொல்லுவாங்க. அந்த இதுல பிறக்கக்கூடியவங்க வந்து அந்த வயதுக்கு வரக்கூடிய பெண்கள் வந்து நாகக்கன்னி யோகத்துல பிறந்திருக்காங்க. அதாவது புதன், சுக்கிரன் தான் அங்க மெயினு. புதன், சுக்கிரனோட ராகு, கேது தொடர்பு கொள்ளும்போது அது நாகக்கன்னி. அதேபோல சதுர்த்தி திதி, சில திதிகள் இருக்கு. இதுல இந்த நாள்ல அந்த பெண்ணு வயசுக்கு வந்துட்டா அப்படின்னாக்கா, நாகக்கன்னி யோகம்னு சொல்லுவாங்க. அது எந்த நாள்? இப்போ நெறைய பேர் இப்போ உடனே பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு ஃபிளாஷ் ஆகும். ஐய்யயோ! வயசுக்கு வரத சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. என்ன மாரியான பெண்கள் வந்து அது எப்படி எந்த பர்ட்டிகுலர் டேல வந்து வயசுக்கு வந்தா அந்த யோகம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம்? அதான் அவங்க வயதுக்கு வரக்கூடிய இப்ப எப்படி டேட் ஆஃப் பர்த்க்கு சார்ட் போடுறோம், ஜாதகம் போடுறோம். அதே போல வயதுக்கு வரக்கூடிய தேதி, மாதம், வருடம், நேரம் இத வச்சு சார்ட் போடும்போது, அந்த பஞ்சபூத தத்துவம் சதுர்த்தி திதியா, பஞ்சமி திதியா, அதுலயும் வந்து பஞ்சமி திதி ஞாயிற்றுக்கிழமையா, சதுர்த்தி திதி வெள்ளிக்கிழமையா அப்படின்னு ஒரு காம்பினேஷன் இருக்கு. மொத்தம் 32 காம்பினேஷன் இருக்கு. இந்த காம்பினேஷன்ல வந்தா தான் நாகக்கன்னி யோகம். இல்லாத பட்சத்துக்கு கிடையாது.